ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபரிவானுகிரக பரிபூர்ண கிருபாராட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுறை என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு முக்கியமான பயிற்சி, அதாவது குரு பகவானுடைய வக்ர பயிற்சி. அதாவது குரு பகவான் பாருங்க, அக்டோபர் மாசம் 9ஆம் தேதியில இருந்து பாருங்க ரிஷபராசியில மிருகசீரத்துல வக்ரமாயி ரோஹிணத்துல பின்னோக்கி நகர்ந்து போறார். இந்த வக்ரமான பயிற்சி இந்த 12 ராசிகளும் எது சம்பந்தமாக யோகத்தை கொடுக்க போறார். அதாவது அக்டோபர் மாசம் 9ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வரை வக்ரமா இருக்கார். உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார்? ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியில குரு பகவான் பலமா இருந்தா பலவிதமான யோகத்தை கொடுப்பார். ஜாதக ரீதியில பலவீனமா இருந்தா ஒரு சில பேருக்கு சின்ன தடைகளை கொடுப்பார். அதனுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சுதான் ஒரு மையமா வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் ஒரு பொது பலனை பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாத்துங்க. விதி ஜாதகத்துல உங்களுக்கு குரு பகவான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்பார். ஏன்னா குரு பார்த்தா கோடி நிமிடங்கிறாங்க. குரு பகவான் இருக்கிற இடத்த விட பாக்குற இடத்துக்கு பார்வைக்கு பயங்கரமான பலன் உண்டு. அந்த பார்வை பலன் இதுல பார்க்க போறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான குரு பகவானுடைய பார்வைக்கு எப்படி பலன் சொல்லி நான் கொடுக்க போறேன். பொதுவாக குரு சுக்கிரன் டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க, குடும்ப ஜாதகமும். ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தாங்க இந்த மகர ராசி. இதுலயுமே மகர ராசியார இதுலயுமே நல்லா ஒரு உழைக்கக்கூடிய குணம் யாருன்னா கண்டிப்பா மகர ராசியினுடைய கண்டிப்பாக இருக்கும். கடுமையாக உழைக்கக்கூடிய குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. இதுலயுமே தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மகர ராசி என்பவர்கள் தான். ஏன் இவங்க தன்மானத்தோட இருப்பாங்க? ஏன்னா அந்த ராசி சரராசி, வேகமா இயங்கக்கூடிய ராசி. இங்க செவ்வாய் உச்சமா இருக்கிறப்ப தன்னம்பிக்கை தன்மானம் ரெண்டையுமே பார்க்கக்கூடிய நபர்கள் மகர ராசி என்பர்கள். அவர்களோட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ரமான பயிற்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொது பலனை நான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா தயவு செய்து எல்லாருமே வாழ்நாள் பலனை எடுத்துக்காதீங்க. நீங்க ராசி மகர ராசியா இருக்கலாம், ஆனா லக்னங்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது. அதாவது ஒருத்தர் காலைல பிறந்திருப்பாரு, மதியம் பிறந்திருப்பாரு, இரவு பிறந்திருப்பாரு. அப்ப அந்த வரும்பொழுது அந்த லக்ன புள்ளிகள் மாறுபடும். ராசி மகர ராசியா இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்துல நம்ம பிறந்திருப்போம். அந்த லக்ன அடிப்படையில குரு பகவான் உங்களுக்கு எத்தனாம் பாகத்துல இருக்காருன்னு பாருங்க. ஒரு சில பேருக்கு குருவுடைய புத்திகள் வரலாம். குரு தசை குறி புத்தி வந்தா ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்கா, நல்லவரா கெட்டவரான்னு பாத்துங்க. லக்ன அடிப்படையில அவர் எத்தனாம் இடத்து அதிபதி அப்படின்னு பார்த்துக்கிட்டு பலனை தயவு செய்து எடுங்க. இது ஒரு பொது பலனை தயவு செய்து பாருங்க. ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குது, இப்ப குரு பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு, இதை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பலனை, ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா எனக்கு மகர ராசி என்பது நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கேன், அதனால சொல்றேன். இப்ப இந்த மகர ராசிக்கு இந்த குரு பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி? இப்ப குரு வக்ரத்தை பேசுறோம்னா அவர் எத்தனாம் வீட்டு அதிபதினா உங்களுக்கு பாருங்க 3ஆம் வீட்டு அதிபதி, 12ஆம் வீட்டு அதிபதினு சொல்லுவாங்க. இப்ப 3ஆம் பாவத்துல என்னென்ன இருக்குது? பொதுவா பாருங்க 3ஆம் பாவத்துல நம்முடைய முயற்சி ஸ்தானங்கிறது 3ஆம் பாவத்தை சொல்லுவாங்க. நம்முடைய முயற்சி ஸ்தானம் 3ஆம் பாவம் தான். ஒரு மனிதனுக்கு 3ஆம் பாவம் நல்லா இருந்தாதான் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா இருக்கும் சொல்லுவாங்க. அடுத்து தகவல் தொடர்பு, இந்த எழுத்து கணித சம்பந்தமா எந்தெந்த வேலை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பாருங்க ஜாதகத்துல 3ஆம் பாகம் சூப்பராக இருக்கும். கையிலேயே எல்லாமே சிவர், எல்லா வேலையும் கையிலேயே பார்ப்பார். அப்ப அவருக்கு 3ஆம் பாகம் பலமாக இருக்கும். சகோதர உறவு, சகோதரி உறவு எல்லாமே இந்த 3ஆம் பாகம் நல்லா இருக்கும். அப்ப இந்த கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் ஈடுபாடுபடக்கூடிய நபர்கள் எல்லாருமே பாருங்களேன், வக்கீல் இது சம்பந்தப்பட்ட எல்லாமே இந்த 3ஆம் பாகம் தான். அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த 3ஆம் பாகம். அதுக்கு அதிபதி யாருன்னா இந்த குருவா வர்ற. அடுத்து 12ஆம் வீட்டு அதிபதி யாரு அப்படின்னா குருவா வர்றாரு. இப்ப 12ஆம் பாவத்துல என்ன இருக்குது? அயன சயன போகம்பாங்க. நம்ம தூங்கக்கூடிய விஷயம் 12ஆம் பாகம்.
வெளிநாடு 12ஆம் பாகம், வெளியூர் 12ஆம் பாகம், மருத்துவமனை 12ஆம் பாகம், மருத்துவ செலவும் 12ஆம் பாகம் தான். வெளியூர் பிசினஸ், வெளிநாடு பிசினஸ் எல்லாமே இந்த 12ஆம் பாகம் தான். ஒரு மனிதனுக்கு 12ஆம் பாகம் நல்லா இருந்தால் தான் வெளியில போய் வருமானம் திட்ட முடியும், வெளியூர்ல வருமானம் திட்ட முடியும், எல்லாமே நல்லா பண்ண முடியும். விரைய செலவை பண்ணக்கூடிய அதிபதி யாருன்னா அந்த 12ஆம் லக்னாதி 12ஆம் சேர்ந்துட்டாருன்னா அவர் கையில காசே நிற்காது, செலவாகிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா அந்த 12ஆம் வீட்டு அதிபதி யாருன்னா அந்த குருவா வர்றாரு. அப்படிப்பட்ட அதிபதி எங்க போய் வக்ரமாகறாருன்னா 5ஆம் பாவத்துல போய் வக்ரமாகிறார். எங்க வக்ரமாகிற 5ஆம் பாவத்துல. அதாவது திரிகோண ஸ்தானத்துல எந்த கிரகம் தான் நல்லதை மட்டும் தாங்க பண்ணும், கெட்டதை பண்ணவே பண்ணாதுங்க. அப்ப குரு உங்களை நான் கெடுக்க வரல, நான் நல்லது பண்றேன்னு சொல்றாரு. அவர் கெடுக்க வரல, நான் நல்லதை செய்யறேன், உங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பா கொடுக்குறேங்கிறாரு. அப்ப இங்க கெட்ட பலன் கிடையாது. இந்த வக்ரமான பயிற்சி உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக கண்டிப்பாக அமையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்ன ஜாதகத்துல இந்த சனி பகவான் சரியா இல்லையோ, இல்ல குரு பகவான் சாதகத்தை சரியா இல்லையோ, அவங்களுக்கு எல்லாம் கெட்ட பலன் கண்டிப்பா நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும் நான் சொல்லிடுறேன். இப்ப உங்களுக்கு பாத சனி நடக்குதா, அப்ப 2ஆம் இடத்த சனி பகவான் யார் ஜாதகம் சரியா இல்லையோ, வருமானம் கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மைகள், கூட்டு தொழில லாபம் இல்லாத தன்மைகள், தொழில ஒரு லாபம் இல்லாத தன்மைகள், அடுத்து பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இட பிரச்சனைகள், அம்மாவுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனைகள், வேலை உத்தியோகத்துல சிறு இடமாற்றம் மாறி போறது, வேலை உத்தியோகம் கிடைக்காம ஒரு தடுமாற்றம் ஆகிறது, மேல் அதிகார பிரச்சனை, உங்க வேலை பார்க்குற மேல் அதிகார பிரச்சனை, வெளிநாடு போக முடியாதது, வெளியூர் போக முடியாதது, அரசாங்க வேலை வாங்க முடியாதது, கொஞ்சம் எல்லாமே ஒரு சோம்பேறியா ஒரு மந்தமா இருக்கிறது. இது மாதிரி ஒரு நிகழ்வுல சனி பகவான் சரியில்லாத நபர்கள்லாம் கண்டிப்பா அந்த பாத சனியானது கண்டிப்பா மகர ராசி கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் கண்டிப்பா இங்க இருந்திருக்கும். இனிமே இருக்குன்னா என்னை பொறுத்த இனிமே இருக்காது. என்னை பொறுத்த இருக்க வாய்ப்புகள் குறைவு. என்ன காரணம்னா சனி பகவான் அவரும் வக்ரமா இருக்காரு, குருவும் வக்ரம் ஆயிட்டாரு. சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் ராகுடைய சதயனத்துல போறாரு. அப்ப ராகுங்கிறது யார் ஜாதத்துல யோகமா இருக்கும், 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல ராகு உட்காந்துருக்காரு. நான் சொல்லிட்டேன் 3ஆம் பாவம் வெற்றி ஸ்தானம். அந்த அதிபதி சாரத்தை போனா இங்க பெருசா தாக்கங்கள் இருக்காது. ஏன்னா ராகு சனி நட்பு கிரகம்னு சொல்லுவாங்க. அப்ப ஜாதகத்துல யாருக்கு ராகு சனி நல்லா இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப நல்ல ஒரு யோகங்கள், நல்ல ஒரு டைமிங் கண்டிப்பா வேலை செய்யும். அப்ப நான் கெட்ட பலன் சொல்ல மாட்டேன். எடுத்தவனே என்ன சொல்லுவேன், வீடு வாங்குறதா, இடம் வாங்குறதா, பூமி வாங்கக்கூடிய யோகம் வருதா, கண்டிப்பா அந்த குரு பகவானுடைய வக்ரமான பயிற்சி கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை 9ஆம் பார்வையை பாக்குறாரு. அவர் 1-5-9 பாக்குறாரு. அவர் 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பாக்குறாரு, 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பாக்குறாரு, அடுத்து உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள், சுப செலவு பண்ணக்கூடிய யோகங்கள் நல்லா இருக்கும். பொருளாதாரம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். வருமானம் எதிர்பார்த்தது கூட நல்லா இருக்கும். இப்ப நகை வாங்குறது வாங்கலாம் இந்த வக்ரமான பயிற்சியில, இடம் வாங்கலாம், கடன் வாங்கி எல்லா விஷயமும் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரை இந்த கால வக்ரமான பயிற்சியில கண்டிப்பா நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். ஏன் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும்னா 4ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல இந்த குரு இருந்து உங்களை பாக்குறாரு. யார்? செவ்வாயுடைய கால்கள். ஏன்னா செவ்வாயுடைய கால்கள் இருந்து உங்கள் ராசியை பாக்குறதுனால அது சனி பகவானும் செவ்வாய் பகவானும் நட்பு கிரகம் சொல்லுவாங்க. ஏன்னா உங்க ராசியில தான் செவ்வாய் உச்சமாகிறார். அப்ப வீட்டுல பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை, படிப்புல உள்ள தடைகள், இது எல்லாமே அனுகூலம் அமைச்சு கொடுப்பார். தொழில உள்ள பிரச்சனை எல்லாம் இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் கண்டிப்பா உண்டு. நிறைய பேர் வேலை கிடைக்காத அனைவருக்கும் சொல்றேன், நான் பொதுவா சொல்றேன், இப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும். அதுவும் நல்ல வேலையா கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட டாப்பான வேலையா கிடைக்கும். மேல அது கேட்ட நல்லா ஒரு ப்ரொமோஷன் வாங்குவீங்க, வேலை உத்தியோகம் ப்ரொமோஷன் கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க, வெளியூருக்கு போவீங்க, இது எல்லாமே சூப்பரா இருக்குமாங்க. வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடையுமே கிடையாது. கோர்ட்டு கேஸ் எப்படிப்பட்ட வழக்கா தான் சரி, அது மனைவி கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாதவங்க கணவன் மனைவி ஒற்றுமையோட இருப்பீங்க. திருமணம், காதல் திருமணம் சரி, 2வது திருமணம் சரி, எல்லாமே கைக்கூடி வரும். ஏன்னா குரு 5ஆம் இடத்துல இருந்து வக்ரமாயி செவ்வாயுடைய கால்களை பாக்குறதுனால 11 வீட்டுல சுபகாரி நடத்தி கொடுத்துருவார். அடுத்து 7ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல போவார். நவம்பர் மாசம் 28ஆம் தேதிக்கு அப்புறம் சந்திரனுடைய காலம் போறதுனால திருமணம் முடிஞ்சிடும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், புதுசா வரன் கிடைக்கும். நிறைய பேருக்கு பாருங்க, இந்த 7 சனி நடந்தாலும் சரி திருமண பேச்சுகள் பேசுவாங்க. படிப்பு கல்வி, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை, அரசு முன் அனுகூலம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது. ஒரு தலைமை பொறுப்பு உங்க பக்கம் தேடி வருதுங்க. நான் கண்டிப்பா சொல்லுவேன், எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வருது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, தொழில லாபங்கள், உத்தியோகத்துல உயர் பதவிகள் எல்லாமே நல்லா இருக்கும்.
குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை வைப்பீங்க. என்னை பொறுத்தவரை இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, கமிஷன் ஏஜென்சி, ஐடிஐ ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது. இப்போ வாழ்க்கையில எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக மகர ராசியை பொறுத்தவரை அனுகூலமா இருக்குது. பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். பெண்களுக்கு விளையாட்டுத்துறை, ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் எல்லாமே அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கண்டிப்பா என்னை பொறுத்தவரை வெளிநாட்டில் உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து திசாபதியை பார்த்து இந்த குரு வக்ர பயிற்சியில லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா லாபங்கள் வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்கிறார். இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம். அது முதல் நட்சத்திரம், அதாவது உத்திராடத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, எதுலையுமே விடாம முயற்சி பண்ணுவாங்க, வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நபர்கள். இவங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறது, வெளிநாட்டு போறது, வெளியூர் போறது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா இருப்பாங்க. இனிமே பாருங்க வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், பூமி சார்ந்த விஷயம், யோகம் எல்லாமே தேடி வருது. இப்போ வீடு வாங்கணுமா, வண்டி வாங்கணுமா, வாகனம் வாங்கணுமா, வீடு கட்டணுமா, வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கணும், எல்லாமே அனுகூலமா தேடி வருது. உங்களுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. தொழில லாபங்கள், உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன் இதெல்லாமே தேடி கொடுக்குறாரு. படிப்புகளினால் ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்து பாருங்க உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு. எந்த காரியத்துல உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது வாய்ப்பு இருக்கு. அடுத்து திருவண்ணாமலையில பிறந்தவங்க குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. இவங்க எப்போதுமே சரி குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள். கணவனுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லாமே அனுகூலமா வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் உயர் பதவி, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் பாருங்க திருவோணத்துல பிறகு நல்ல ஒரு வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா திருவோணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது உத்திராடத்துல பிறந்தவங்க இதுலையுமே தைரியமான குணம் இருக்கும், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. உத்திராடத்துல பிறந்தவங்க தைரியமான குணங்க, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், அரசு மூலம் அனுகூலங்கள் நான் ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் ஏன்னா அந்த உத்திராடத்துல பிறந்தவங்க தான். இனிமே பாருங்க உங்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியா வருது. வெளிநாடு யோகம் வருது, வெளியூர் யோகம் வருது, படிப்புகள் வருது, அரசாங்கம் மூலம் அனுகூலம் வருது, அரசியல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு, ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. படிப்புகளில் ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. ஜாதகத்துல பாத்துக்குங்க, லக்னத்தோட சூரியன் தான் இப்ப அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா அனுகூலமா வர்றதுக்கு அதிக பேர் வாய்ப்பு இருக்கு. இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் நீங்க ஒரு தலைமை பொறுப்பக்கூடிய நேரங்கள் தேடி வருது. வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ரமான பயிற்சி மகர ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.